இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நான் சொன்னல இந்த உருளைக்கிழங்கு தான் அரிசி முட்டை. இந்த உருவத்தை வச்சு உன்னால ஒழிய முடியுமா? எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு மேல கை. மேடம் மேடம் இல்ல எனக்கு ஒண்ணு அவனை பிடிங்க சீக்கிரம். ஐயோ அண்ணன் மாட்டிக்கிட்ட பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ பைத்தியக்காரா. வந்தீங்க குத்திடுவேன். வந்தீங்க குத்திடுவேன். யாரும் வராதீங்க. கிட்ட வராத. கிட்ட வராதுன்னு சொன்ன. வராத சொன்ன கேளு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னால எதுவும் முடியல, சம்பாதிக்க வழி இல்லைன்னு சரண்டர் ஆக சொல்லு. நம்ம வீட்லயே 3 வேளை சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கட்டும். என்ன பண்றது? பொண்ணை பெத்த பாவத்துக்கு இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்பா, என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டோட மாப்பிள்ளப்பா. அவரு போய் இப்படி அப்படியாவது ரோஷம் வருதான்னு பாக்குறேன்டா. வர மாட்டேங்குது. அப்பா வேலைக்கு போறதில்ல, தொழில் பண்றதுலயும் நேர்மை இல்ல. ச்சே. என்ன தீபா, தேடி தேடி போய் ஒரு பாழுங்கணத்துல குதிச்சிருக்கியம்மா. நீ படிச்ச படிப்பு இதுக்கு கூட உனக்கு உதவலையே. டேய் விடுறா. பொண்டாட்டியோட செக்கப்புக்கு கூட போகாம ஊர் சுத்துறவங்க கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தாது. நாம நம்ம புள்ள வாழ்க்கைய பாப்போம். பாட்டி, ஒண்ணு ஒழுங்கா பேசி சமாதானப்படுத்தணும். அதை விட்டு தேவையில்லாம அப்பாவை ஏத்தி விட்டுட்டு இருக்க. சும்மா ஏண்டா, உனக்கு ஏண்டா ரோஷம் வருது? என்ன, உன் பொண்டாட்டியோட தம்பியை பேசணும்னு உனக்கு கோவம் வருதா? இல்லப்பா, 1000 இருந்தாலும் நம்ம வீட்டு ஏய் நிறுத்துறா. சரி, மரியாதைங்கிறது உறவுல வரக்கூடாதுரா, உழைப்புல வரணும். அதுதான் இங்க ஒண்ணும் இல்லையே. அட விடுங்க. நம்ம வீட்டுக்கு நல்லபடியா ஆரோக்கியமா ஒரு வாரிசு வந்தா போதும். அண்ணே, ஒரு தடவைக்கு 2 தடவை ஆயிப்போச்சு. நீ மட்டும் வெற்றி கையில மாட்டியிருந்தா பெரிய சிக்கல் ஆயிருக்கும். நீ தானே என்ன வர சொன்ன? அவன் வரமாட்டான்னு நினைச்சு சொன்னேன்னா வந்துட்டானே. இங்க பாருண்ணே, இதுக்கு மேல நீ இந்த ஊர்ல இருக்க கூடாதுண்ணே. நான் கூப்பிடுற வரைக்கும் வேற எங்கேயாச்சும் போயிரு. அப்படியே போன் நம்பரையும் மாத்திட்டு எனக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடு. டைம் கிடைக்கும் போது நானே உனக்கு கால் பண்றேன். அப்புறம் நானே கூப்பிடுற வரைக்கும் சைலண்டா அந்த புது இடத்துலயே இரு. எந்த சிச்சுவேஷன்லயும் நீ வெளியில வந்துடாத. சரி மீனா, நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை மீனா, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. நாம நினைச்சது நடக்கணும்னா ஒரு சில ஆபத்தெல்லாம் தாண்டிதான் ஆகணும். நான் அதுக்காகலாம் பயப்படலண்ணே.
இந்த திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நாம எங்கேயும் யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது. நாம மாட்டிக்கிட்டா பிளான் மொத்தமும் காலி ஆயிடும். ஆமா, அந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்துல ஒருத்தர் கூட நிம்மதியாவே இருக்க கூடாது. இந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே மாறக்கூடாதுன்னு. இப்போதைக்கு நீ தலைமறைவா இரு. எனக்கு தேவை இருக்கும்போது நான் அவனை கூப்பிடுறேன். அப்ப நீ வந்தா போதும். சரி மீனா. அந்த வெற்றி இதோட ஓய மாட்டானே. அவ எல்லா இடங்கள்லயும் சல்லடை போட்டு தேடிட்டு இருப்பான். அவன் கண்ணையும் சரி, அவன் ஆளுங்க கண்ணையும் சரி, நீ மாட்டவே கூடாது. உன்னோட லுக்கவே மாத்திக்கோனே. சரிம்மா. நான் மறுபடியும் சொல்றேனே, நம்பரை மாத்திட்டு எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. நானே உனக்கு கால் பண்றேன். போன் மட்டும் பண்ணிராத, சரியா? சரிம்மா. சரிண்ணே, நீ கிளம்பு. அப்பா, செல்லக்குட்டி, நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா பாருங்க, நீங்க சாப்பாட்டை கொடுத்துட்டீங்க. அம்மா எப்படி சாப்பிடுவாங்க? ஐயோ இந்த மேட்ரு நான் மாதிரி ஏங்க நீங்க எப்படிங்க நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஸ்பூன் கொடுங்க, ஸ்பூன்ல சாப்பிட்டுக்கலாம். கொடுங்க. ஏம்மா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? கஷ்டம் ஒன்றும் இல்லடா குட்டி. இது பாரு, இப்படி எடுத்து நான் சாப்பிடுறேன். அதான் அப்பா இருக்காங்கல்ல, அப்பா ஊட்டி விடுவாங்க. அப்பா, இன்னைக்கு நான் ஏன் கையாலேயே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க அம்மாக்கு ஊட்டி விடுங்க. இல்ல அப்பாக்கு எதுக்கு சிரமம்? நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா என்ன சும்மா இருங்க. அப்பா, அம்மா கையில அடிபட்டிருக்கு. நீங்க தானே காரணம், சொல்லுங்க. அப்போ நீங்க தானே ஊட்டி விடணும். தியா, எதுக்கு தியா? நீங்க அம்மாக்கு ஊட்டி விடலனா நான் இப்ப சாப்பிட மாட்டேன். செல்லக்குட்டி, ஏன் இப்படி இந்த மாட்டி விடுற? புரிஞ்சுக்கோ. ஏன் ஊட்டி விடுங்கப்பா. கொடுங்க.